மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே இல்லை கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையே கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. இவ என்ன இங்கேயே குட்டிப்பட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா? இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்திலே எத்தனையோ பொம்பளைல பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி வீம்பு பிடிச்ச பொம்பளை நான் பார்த்ததே இல்லம்மா. வந்துட்டேன், குடும்பத்தை ரெண்டாக்கிட்டேன். என்ன செம்பளிங்க குடும்பத்துல வாங்கன்னு சொல்லிதான் பழக்கம். என்னன்னு கேக்குறீங்க? இவ திமிரோடய பிறந்திருப்பாளோ? ஒரு பொம்பளைக்கு திமிரு இருக்கலாமா, ஆனா இவ்வளவு ஏக்கர் கணக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அது என் குணம். அதை நீங்க திமிருன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாத. உங்ககிட்ட ஒரு குணம் இருக்கும், என்கிட்ட ஒரு குணம் இருக்கும். அதையே நீங்க குறையா பாக்கீங்க. பேச்சு சாமர்த்தியமும் இருக்குதே. எப்பே குட்டிலோ, நாய வேலை வாங்கினா நாய் வாழை ஏவிச்சான், அந்த கதையா இருக்கு. நான் அவளை கூப்பிட்ட நீ வந்துகிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு மட்டும் எங்கிருந்துதான் அந்த எதிரிகள் கூட்டம்லாம் படையெடுத்து வருமோ தெரியல. அது இப்ப துடிச்சுல வீடு வரைக்கும் வந்துருந்தாங்களே, எப்படித்தே? அவகிட்ட காலையில வாயை கொடுத்துட்டு இருக்காத. வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அதுதானே செம்பிளிங்க குடும்பத்தோட பழக்கம் வழக்கம். இல்ல ஊர் உலகத்துல நடக்குது சொன்னேன். கொடுக்க கூடாதுன்னா இல்லம்மா, கொடுக்கறதுக்கு இப்ப யாரும் இல்ல. அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, சரியாமா? மன்னிச்சிரு. ஏன் ஆள் இல்ல? வீட்டுல உங்க மருமக்க மாதிரிலாம் இல்ல, அவள ஆளுக்கு ஒரு வேலையை கிளம்பிட்டாளுவ. வீட்டுல வேலை செய்யறதுக்கு யாருமே இல்ல. ஏன் உங்க புது மருமகளுக்குமா வேலை வீட்டுல? அவ இப்ப புதுசா கலெக்டர்லாம் படிக்க போறா. பெரிய கைக்கறியா இருப்ப உங்களுக்கு. என்னத்தை சொல்லுதிய? அவன் இப்ப என்ன சொன்ன கேட்டியா? வீட்டுக்கு வந்த புது மருமகளுக்குமா வேலை இருக்குது, வன்னொரு காபி கிபி போட சொல்லுங்க. எத்தே இவ அவளதானே போட சொல்லுதா? இப்போ நீங்க யார காபி போட சொன்னீங்க? என்னடா இந்த வீட்ல ஒரு ஆள் ஆஜராகாம இருக்குதே நினைச்ச. கரெக்ட்டா வந்துருவல்ல, நீ வராம முடியுமா? வட்டவும் செய்யற, சந்தோஷமும் படுத்துத. இல்ல யாரையோ வேலை வாங்கின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நான் சொன்னேனே இந்த வீட்டு புது மருமக, அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. ஏ தாயே, உச்சலாம் குளுத்து போச்சே, இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். நீதான் அதுக்கு சரிப்பட்டு வருவ, சீக்கிரம் கூட்டிட்டு வா. எத்தே இது சம்மம் இருக்கும் போலுக்கு. இங்கெல்லாம் காபி ஜூஸ் போடுறதுக்கு யாருமே இல்லம்மா. சும்மா சும்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு கொடுக்கட்டாலும் நீ ஏசுதாவ, நாங்க என்ன தான் செய்ய? அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு நாள் முழுக்க எங்களெல்லாம் நல்லா வச்சு பாதுகாத்தால அந்த நன்றி விசுவாசம். ஆமா, ஆனா நீ இப்ப வீடு தேடி வந்திருக்க, உனக்கு தான் எங்களால எதுவும் கொடுக்க முடியல. இப்ப கொடுப்பாங்க. வேற ஒண்ணு இல்ல, இவதான் இந்த வீட்டு புது மருமகளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாவ, அதான் உனக்கு குடு குடு குடுன்னு கூட வந்தேன். எத்தே ஒரிஜினல் வில்லி உலகத்துல பாத்திருக்கீங்களா? அது இந்த அலெக்சாண்ட்ரா தான். அவ முகத்தை பாருங்களேன், வில்லியா இருக்கிறதுக்கான 10 பொருத்தமா அவளுக்கு பக்காவா பொருந்துடுச்சு. ஏ தாய், நீ வச்சு செய்வ அவளுக்கு. அவன் இவ்வளவு ரெண்டுத்துக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கு? அலெக்சாண்ட்ரா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. என்ன வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் கிடையாது போலுக்கு. ஏமா மீனா பொண்ணு, அதான் வீட்டுக்கு வந்திருக்கவங்க டீ காஃபி ஏதாவது கேக்குறாங்கல்ல, போட்டு கொடுங்க. அது வேற ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வந்த புது மருமக கையாலத்தான் அலெக்சாண்ட்ரா குடிப்பாளாம். இந்த வீட்டு பிள்ளைகளெல்லாம் காப்பாத்துனவா, ஒரு நாள் முழுக்க அடைக்கலம் கொடுத்தவா, இந்த வீட்டு வாரிச உயிரை கொடுத்து காப்பாத்துனவா. அவளுக்கு ஏதாவது செய்யலன்னா இந்த டாம்லிங்க சீவானுங்க கழுத்த. போமா, வந்திருக்கவளுக்கு ஜூஸ் காப்பி ஏதாவது போட்டு கொடுமா போ. வீட்டுல நீங்களும் இருக்கீங்கல்ல, அது ஏன் கேட்க. நான் இப்பதான் காலேஜ் போக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த இவா வேற இப்ப இந்த கம்பெனியை பாத்துக்கிட்டு இருக்கா. ஜபா வழக்கம் போல ஆடிட்டிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கா. வீட்டுல ஒருத்தர் இப்ப வேலை செய்ய முடியாது. அதான் அந்த ரோஜா பண்ணி இருக்கீங்கல்ல, அவ செய்ய மாட்டா. ஓகே இல்ல ஓ நல்ல நேரம், ஐயோ ஓ கெட்ட நேரம். அவ இப்பதான் காய்கறி வாங்குறதுக்கு பஜாருக்கு போயிருக்கா. சரிங்க, நான் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன். சரி நீ பாத்து போ, எனக்கும் ஆடிட்டிங் ஒர்க் இருக்கு, நான் வரேன். சபாஸ், நல்லா இருக்குது. உசுர கொடுத்து காப்பாத்தினவளுக்கு செம்பளிங்க குடும்பத்துல கிடைக்கிற மரியாதை ரொம்பவே நல்லா இருக்குது. கூப்பிடுங்க டாப்லிங்களே. ஆத்தி வெளிய கூட்டிட்டா போலுக்க. அலெக்சாண்ட்ரா வெளிய காட்டிட்டா. இந்த அலெக்சாண்ட்ரா நம்மள மறக்கிற மாதிரி தெரியலையே, பொறுத்து இருந்து பாப்பா. ஐயோ, அதை விட பெரிய வில்லங்க வருதே, மகாதேவனப்பா. இன்னைக்கு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருவா போலுக்கு இந்த அலெக்சாண்ட்ரா. சூசு தானே, போட்டு கூட முட்டி.
கண்ணாலே உய்யா உய்யா. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லைன்னா எல்லாருக்கும் அப்படி தோணுமான்னு தெரியல. எத்தே எத்தே, 2 வில்லப்பை ஒளியிலும் சேர்ந்துருக்குது. என்ன ஆகுதா தெரியலடி. ஓ, ரெண்டுமே நீங்க வில்லப்பை ஒளியில தான் பாத்தியலா? அப்ப எனக்கு மட்டும்தான் உய்யா உய்யான்னு கேக்குதோ? எனக்கு சும்மாலாம் உய்யா உய்யான்னு கேட்காத. நானே குடும்பத்துல வில்லங்கத்தை இழுத்து விட்டுட்டு போயிருவேன். எனக்கு எந்த உய்யா உய்யாவும் கேட்கல. என்ன இல்ல, எதுவுமே தப்பான கண்ணெடுத்த பார்க்கவே கூடாது. எல்லாமே நல்லதா பார்க்கணும், நல்லதே நினைக்கணும், அப்பதான் நல்லதே நடக்கும். ஒரு மருமவளா மாமியார் கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்தான். மகாதேவன் அப்ப பார்வையை பத்திரிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த பார்வை வேற, இப்ப இருக்க பார்வை வேற. இப்படி மகாதேவன் அப்ப பார்த்து நான் பார்த்ததே இல்லை. இது சொன்னா நீங்க என்ன வேற மாதிரி நினைப்பீங்க. மகாதேவன் தம்பி ஒரு மாதிரி பார்க்க மாதிரி இல்ல. அடங்கொய்யா, அப்ப நான் மனசுக்குள்ளதான் சொன்னா. வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வைக்கணும் உங்களுக்கு தெரியாதே. இல்ல, அது வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். இம்மா புது மருமகளே, கொஞ்சம் காபி கிபி போட்டு கொடுப்போ. அது காஃபி போட்டு கொடுக்க சொன்னேன். அது எனக்கு பரவாயில்ல போடு. அதே அப்படியே சின்ன பஜ்ஜி ஏதாவது இருந்தா போட்டு. எனக்கு வெறும் காஃபி குடிக்க பிடிக்காது. எட்டி வேலை வாங்குறாட்டி. அதான் கேக்குறல்ல, போ. சரி. என்னாச்சு? மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது. ஒண்ணு இல்ல மாமா, மச்சி நிச்சி எல்லாம் மண்மணக்கல மாமா. இல்ல, எந்த மண்ணு வாசனை வரல. உங்க குடும்பத்துல வாக்கப்படுறதுக்கு எந்த ஆங்கில பார்த்தாலும் நல்லா சரிப்பட்டே வர மாட்டேன். என்னை எப்படி இந்த கோத்து விட்டுருக்கு இசைப்ப உள்ள மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க முடியும். பார்த்தேன் உடாடியெல்லாம் எது இருந்தாலும் இசைப்ப உள்ளட்டு சொல்லி தீத்துருவேன். என் மனசுல எதுவுமே இருக்காது, நான் எங்கேயுமே உளர மாட்டேன். இப்ப சொல்லுது கால இல்லையா? இப்ப எனக்கு யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லியே ஆகணும். நான் பார்த்ததெல்லாம் சொல்லணும். எதட்டி பார்த்த? அப்ப நீங்க பார்க்கலையா? சொல்லிட்டு இருக்க தாயா மனசுல சொல்ல விட மாட்டேன். நான் வேற எங்கேயாவது ஒட்டு மொத்தமா வளரிட்டு வந்துருவேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டா கூட மனசு கொஞ்சம் ஆதல அறிஞ்சிருக்கும். மாமா வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் தெரியாது. அது அதான் வீட்டுக்கு வந்திருக்க புது மருமா கையால சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சரி, வீட்டுல இருக்காங்க கவனிப்பாங்க. டேய் மகாதேவா, டேய் நீ இருடா, நான் பாத்துக்கிறேன். நான் எதையுமே கண்டுக்கவே கூடாதுப்பா. டேய் நீ இரு, நான் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். இத சேர்ந்தே பார்க்கலாமா? சரி, இது சாப்பிட்டு போ. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? புதுசா காப்பி போடுதல்ல, கொஞ்சம் நேரம் ஆவதா செய்யும். ஜவாக்கா, உண்மையை சொல்லி ஜவாக்கா, இங்க நடந்தது நீ எதையுமே பார்க்கல. எதுட்டி? எதையா? ரொம்ப சீரியஸா இருக்கா? அப்படி எதையுமே பார்க்கல. எடுத்துட்டி? மகாதேவன் அப்பா கண்ல உய்யாலே உய்யா உய்யா. என்ன உய்யா? சரி, அத நீ பார்க்கல, நான் மட்டும் தான் பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் கருப்பசிங்க மாமா வந்து நின்னாவல, அப்போ மச்சி நிச்சி வந்த நேரம் மண்மணக்குதே. என்னடி ஒளறிக்கிட்டு இருக்க? ஒளறிக்கிட்டு இருக்கனா? எனக்கெல்லாம் ஈஸியா சரிப்பட்டு வருவா. காஃபி வெறும் காஃபி மட்டும் தான் போட்டியா? இந்த பச்சி வடை ராணி, அந்த சாப்பிட ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுமா? அதுவா உள்ளி வடை, கார வடை, மிளகா வடை, பெரிய வடை, சின்ன வடை, ஓட்ட வடை, பருப்பு வடை. எட்டியா ஒண்ணு கோத்து விடுதா? கோத்து விடுதாளா? இத்தனை வடை சொன்னா, இத்தனை வடையில எனக்கு உளுந்த வடை மட்டும் போதும். அதை மட்டும் போட்டு கொண்டுட்டு வா போ.
நான் உன்னை காட்டி கொடுத்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். இவ்வளவு ரெண்டருக்குள்ள என்னமோ இருக்குட்டே. ரெண்டு கூட்டுக்காரணி பேவலையில தான். எனக்கு என்னமோ இது கூட ரெண்டு நாடகம் போட்டு தான் இங்க வந்திருக்காளுவ நினைக்க. ஆக மொத்தம் இந்த குடும்பத்தை ஓக்கிதுக்குனே வந்திருக்காளுவ. அடே நீங்க போய் வேலையை பாருங்க டி. படைய போட்டு கொண்டுட்டு வா. வேண்டாம், என்கிட்ட ரொம்ப மோதாத. ஓ மாமா தாம்மா சொல்லிட்டு போனாரு, போட்டு கொடு. வேண்டாம் அலெக்சாண்ட்ரா, நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. போய் வடைய போடு. சத்தியமா சொல்றேன் டி, இங்க ரெண்டுமே கூட்டுக்கலாணி பேவலையில் தான். நாம கூட இந்த வீட்ல அங்கேயும் உரிமையோட சுத்த மாட்டோம். இந்த அலெக்சாண்டர் ரொம்ப உரிமையோட நடந்துக்கிறதா. அத மட்டும் எனக்கும் தெரியல. அவ யாரையோ தேடணுமல்ல தேடுதா. நான் நேத்து பார்த்தேன். ஏத்து தேடுனா யார தேடுதா? அது தெரிஞ்சா நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். என்னடா அவனை பத்தி ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன் நீ. இதுவே எங்க போய் முடியும்னு தெரியல. உன் சொல்லுக்குலாம் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது சரியா படல. இங்க பாரு, நம்மளால விழுந்த பாவத்தை நாம தான் கழுவணும். இங்க பாரு, அலெக்சாண்ட்ரா வேற 2-3 நாளா இங்கே சுத்தி சுத்தி வாரா. எனக்கு என்னமோ அவளுக்கு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? சரி விடு, அது தெரியாம செஞ்ச பாவம். அவகிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவா. ஆனா புரிஞ்சுக்கணும்னா அவ மனசுல அன்பை விதைக்கணும். அவ மனசுல அரக்கி குணத்துல இருந்து அன்புங்கிற குணத்துக்கு வரணும். அன்பு இருந்தாதான் நாம சொல்றத அவ காது கொடுத்து கேட்பா. எனக்கு இதெல்லாம் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. நேத்து இப்படிதான் போனை போட்டு பேசுன்னு சொன்னேன். எனக்கு உடம்பெல்லாம் கூசிச்சுது. டேய் ஸ்டார்டிங்ல அப்படிதான்டா இருக்கும். நீ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போலுக்கு. டேய் நான் உத்தம புத்திரன்டா. அப்போ என்ன மட்டும் நீ கோட்டிக்கலாம்னு ஆக்குத. ஏய் இல்லடா, அவளுக்கு உன் மேல ஒரு அன்பு வந்துட்டு வச்சுக்கேன். சரி பரவாயில்ல, தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படியே மன்னிச்சுட்டு நம்ம செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சுட்டு போயிட்டானா நம்ம குடும்பத்து மேல இருக்க சாபம் அப்படியே விலகிறோம். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையோ இல்ல அவளுக்குன்னு ஏதாவது ஒண்ணு அமைச்சு கொடுத்தோம்னா அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவான். என்ன நான் சொல்ற சரி தானே? உன் சொல்லுக்குலாம் ஆடுறேன். அவன் மனசு இறங்கி நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிட்டானா உண்மையிலே எனக்கும் சந்தோஷம் தான். நான் வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறதே உனக்கு தானே. டேய் நான் வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறதே உனக்கு தான். வா. இந்த வீட்டுல என் கூட பிறந்தவன் இருக்கான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதே? என்ன யோசிக்கிறா? வாழேன்னு சுத்திக்கிட்டு இருந்தவள வாழை மொட்டையா நெருக்கி கீழே உட்கார வச்சுட்டீங்க. போர் அடிக்குதே நீங்களாம் வந்துட்டு போனா ரெஸ்பெக்டே கிடைக்கலையே. சாப்பிட்டு அடிக்கிறடா. டேய் இப்பதான் நீ நிக்கலடா, கேட்க வேண்டியது. ஆமா நான் தானே செம்பிளிக்க அம்சம். ஏய் நான் பன்னேர் பட்டி, நீ தான் செம்பிளிக்க என் பையன். கேளு. வா. வழக்கம் இல்லாத உன்னை பண்ணுனா எப்படி எனக்கு வரும்? நீ கொஞ்சம் ஆரம்பிச்ச வையே, அப்புறம் வேணா நான் கேட்கண்டா. அது வேற ஒண்ணு இல்ல, கருப்பு சிங்கத்துக்கு உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா. எப்படி நான் அப்படி சொன்ன? ஆரம்பிச்ச வைன்னு சொன்னா நீ என்னத்துல ஆரம்பிச்சிருக்கா? சரியா தானே ஆரம்பிச்சிருக்க. தனியா தானே நீ பேசுவ. ஆளுங்க தான் உனக்கு பேச்சு வராத. இது எங்க போய் முடிய போத பார்த்துக்கிட்டே இரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நமக்கு சாபம் நீங்கணும். அவளுக்கு அவளை அழிச்சது நாம தானே தெரியக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் மன்னிக்கிற பக்குவத்துல அவ இருக்கணும். அவ்வளவுதான்டா. ஏதோ சொல்ற. என்னோட தனியான்னு சொல்லிட்டா. சும்மா பேசு. தனியா இப்படி ஆரம்பிக்க. நேத்து போன்ல பேசும்போது ஏதோ சொல்லி கொடுத்தானு. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? இன்னும் கொஞ்சம் முகத்தை வெறப்ப வச்சுக்கிட்டு ஏன் என் வீட்டுக்கு வந்து கேளுங்களே. அது அது முகவாக்கு. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்ல இனிமேதான் சாப்பிடணும். சாப்பிட்டு போனா சாப்பிடாம போயிடாத. இவ்வளவுதான் பேசணும்னு நினைக்கிறேன். சரி வேலை கிடக்கு, நான் வரேன். நீங்க சாப்பிட்டாச்சா? இல்லம்மா நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படி? நான் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், சேர்ந்து சாப்பிடலாமே. இல்ல என் பிள்ளைங்க இன்னும் சாப்பிடல. கிங்ஸன் எங்கேயோ போயிருக்கான். அவன் பொண்டாட்டி தடி போயிருக்கான். சாப்பிட்டுக்க மாட்டான். அவன் சாப்பிடாம மத்த எந்த பெண்களும் சாப்பிட மாட்டானுவ. ஜான் வேற உடம்பு சரியில்லாம கிடக்கான். பிள்ளைய புரிஞ்சு இருந்துக்கிட மாட்டானா? இருக்கான்.
அவனுக்கு வேற உடம்பு சரியில்லை. அவன் பொண்டாட்டி தான் ஆஸ்பத்திரி வச்சு பார்த்துட்டு இருக்கான். சாப்பாடுலாம் இப்போ சாப்பிட்ற நிலைமையில யாரும் இல்லை. அவருக்கு உடம்பு சரியில்லையா? பரவாயில்லாம இருந்தா அது பிள்ளைய பார்க்காம அதனால இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி அவனுக்கு பண்ணிட்டு அதான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன். நீ கேட்டது நல்லா இருந்துச்சு. சரிம்மா, நீ வீட்டை சாப்பிட்டுட்டு போ. நான் செஞ்ச பாவம் எங்க வந்து முடிஞ்சிருக்கேன். எப்படியோ கிங்ஸிலுக்கு நான் சிகரெட் கொடுத்துட்டேன். அவன் எங்க இருக்கானே கண்டுபிடிச்சிருவான். இங்க பார், ரொம்பலாம் உனக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன். நீ ஏன் போய் கருப்பு சிங்க கால்ல விழுந்து நான் தான் பண்ணினேன். இதுக்கும் கிங்ஸுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீ ஏன் ஒத்துக்கிட்டே? எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு கிளம்பிடு. உனக்கும் நல்லது, உன் உசுருக்கும் நல்லது. இல்ல நான் இருந்து இந்த ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு தான் போவேன்னு சொன்னேன். இந்த தீர்ப்பு நாளுக்கு முன்னாடியே உன் தலையை நான் சீவ வேண்டியது இருக்கும். ரொம்ப ஓடாத. என் தலை போச்சுனா உன் தலையும் போகும். ஏய், எப்போ வேணாலும் இந்த தலை போகணும் தெரிஞ்சுதான் இந்த ஃபீல்ட்ல வந்தேன். இன்னொன்னு, என் தலை எடுக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. ஒழுங்கா நான் சொல்றது கேளு. ஒழுங்கா நான் வேணிக்கு தான் பழிய போட்டேன். இப்படி சம்பவமே நடக்கலன்னு நீ ஏன் வாக்குமூலம் கொடுத்துட்டு கிளம்பிடு. இல்ல இந்த அலெக்சாண்டரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான்லாம் ஈவரக்கவே பார்க்க மாட்டேன். ஒட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு சில மணி நேரம் தான் உனக்கு இவன் டைமிங். அதுக்குள்ள நீ அப்ப சார் நடந்துரு. நான் இன்னும் என் வேலையை காட்ட ஆரம்பிக்கல. காட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, வில்லாதி வில்லனே என்ன பார்த்து நடுங்குவான். இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல. உன் தந்திர புத்தி நரி புத்தி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. உனக்கு மேல நான் யோசிப்பேன். உனக்கு ரொம்ப நல்ல டைம் கொடுக்க மாட்டேன். சார நடந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. இதுக்குள்ளேவா பேசிட்டான்? உங்களுக்கும் பன்னீர் பட்டிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் திடீர்னு அப்படி கேட்க? இல்ல கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அது என் அரமனை. அங்கதான் நான் பிறந்தேன். அதே காம்பவுண்டுக்குள்ள 3 அரமனை இருக்குது. அதுல உங்க அரமனை ஃபர்ஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்க 2 அரமனை எனக்கு தெரியாது. 2வது அரமனையை நம்ம நார்மலா பார்க்கலாம். அதுல ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது. அப்புறம் 3வது அரமனை அது இது மர்மமாவே இருக்கு. என்ன சொன்னீங்க? 3வது அரமனை மர்மமா? ஏன்? மொதல் 2 அரமனையுமே பராமரிப்புல இருக்குது. ஆனா 3வது அரமனை இதே காம்பவுண்டுக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். காட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்குது. புதரு, பாம்பு, அது மட்டும் இல்ல அங்க சில அசம்பாதங்களும் நடக்குதுன்னு ஊருக்குள்ள பேச்சு. அதனால அந்த அரமனை அப்படியே கைவிடப்பட்டுட்டு. என்ன சொல்றாரு இவரே? அதுல அப்படி என்ன மர்மம் இருக்குது? தெரியாது, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல. ப்ளீஸ் சொல்லுங்களேன். அந்த 3வது அரமனை பத்தி சொல்லுங்களேன். எங்க வீட்டு இசை இல்ல, அவதான் அடிக்கடி போதுக்கு ட்ரை பண்ணி மாட்டிக்கிடுவா. அப்படி போய் தான் தாவீது மகன் இல்ல, தாவீது மகா மாட்டிக்கிட்டா. என்ன சொல்றீங்க? மாட்டிக்கிட்டாளா? ஆமா, அவளுக்கு புத்தி சொல்லமா போச்சுதே. அவதான் அந்த அரமனைக்குள்ள போனதா ஊருக்குள்ள பேச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு புத்தி பெதர்ச்சி போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ட்விஸ்ட்ல இருக்குது. அப்போ மொத அரமனை எப்படி உங்க பேருக்கு வந்தது? அது நாங்க எடுக்கல, செம்மொழிகையா தான் எங்க அப்பாவுக்கு கொடுத்தது. என்னது? அது எங்க அரமனை எல்லாம் கிடையாது. அப்போ நீங்க ராஜவம்சம் கிடையாதா? இல்ல, நாங்க நிலக்கிழார், அதாவது பண்ணையார்னு சொல்லுவாங்களே அவங்கதான். நாங்க ராஜவம்சம் கிடையாது. ஆனா பக்கத்து அரமனை இருக்க 2வது அரமனை அது ராஜவம்சம் தான். ஆனா அந்த ராஜாவும் ராணியும் இறந்துட்டு தான் சொல்லுவாங்க. அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. அந்த அரமனை எல்லாம் இப்ப யார் பேர்ல இருக்குது? இசை பேர்ல. இசை பேர்லயா? இசை பேர்லயா? ஏய் மகனேடா, சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம். அந்த மொத அரமனைய உங்களுக்கு எப்படி யார் கொடுத்தா? அதான் சொன்னேன், செம்மொழிகையா தான் எனக்கு கொடுத்தாரு. எங்க அப்பாவுக்கு கொடுத்தாரு. எனக்கு பண்ணையப்பட்டி தான். ஆனா நான் ராஜவம்சம் கிடையாது. செம்மொழிகையா தான் எங்களுக்கு ஒரு அரமனையை வாங்கி கொடுத்தாரு. அது அந்த காலத்து அரமனை. அதுக்கப்புறம் நான் அதை பக்கத்துல இடிச்சிட்டு என் மனைவிக்காக நான் ஒரு அரமனை கட்டினேன். அது யார் பேர்ல இருக்கு? என் மனைவி பேர்ல தான் இருக்கு. அவளுக்கு தான் நான் கட்டினேன். அந்த முன்னாடி 2 அரமனை இருக்குதே, பழசு புதுசுன்னு, அதுவா? மகதேவா வந்துட்டேன். என்ட்ரன்ஸ்ல போனோன்னு பழைய காலத்து ஓடு போட்டிருக்கோம். அது பழைய அரமனை.
அந்த காலத்துல அப்படிதான் அரண்மனைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் மனைவிக்காக கட்டினேன். தென்னை மரத்துக்கு நடுசுல கட்டினேன். பின்னாடி இருக்கும் போய் பாரு. அதுக்கு அடுத்த அரண்மனை அது ஒரு ராஜா குலது, எனக்கு தெரியாது. அவங்க வம்சத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அதுக்கு கேட்கல. நீங்க சின்ன பிள்ளைல அங்கதானே வளர்த்துருப்பீங்க. அது உண்மைதான், நான் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். ஆனா நான் கருப்பசிங்க இல்ல, அவை கூட தான் வளர்க்கப்பட்டேன். ஏன்? எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதனால இறந்துட்டாங்க. என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. செம்பலிங்க ஐயா தான் என்ன வளர்த்தாரு. இந்த இருக்கானே கருப்பசிங்கம், அவன் தான் 5 வயசுல என் கையை பிடிச்சான். இன்ன வரைக்கும் என் கையை விடல. அவன் தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க குடும்பத்திலேயே சேர்ந்துட்டேன். அப்புறம் அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணேன். என் பொண்ணு ஈசை. இப்படியே லைஃப் போயிட்டு இப்ப அந்த அரண்மனைக்கு நான் போறது இல்ல. அது சரி, அந்த ரெண்டாவது அரண்மனை எப்படி உங்க இசைக்கு மாறுச்சு? அது யாருக்குள்ளதுன்னு நீங்க சொன்னீங்க? டேய் மகாதேவா, அது இந்த வீட்டு புடவா லஸ்கர். அவன் தான் அவளுக்கு எழுதி கொடுத்துருக்கான். மகாதேவன், மகாதேவன்! அப்படின்னா என் கூட பிறந்தவன் தான் அந்த அரண்மனையை அவளுக்கு எழுதி கொடுத்துருக்கணும். அப்படின்னா அது யாரு? அது எழுதி கொடுத்தது யாரு? இல்ல, நீ எதுக்கு அந்த 3வது அரண்மனையை பத்தி கேட்டுட்டு இருந்த? அங்க அப்படி என்னதான் இருக்கு? என்னதான் இல்ல, நான் இசை, ஜபா, அப்புறம் மகிமா 4 பேரும் போனோம். மகிமா இல்ல மகிமா, அதுல இருந்து 4 நாள் கண்ணே திறக்கல. என்ன சொல்ற? அங்கதான் பில்லி சூனியம் வன்மம் எல்லாம் பண்ணுவாங்க போலுக்கு. ஏன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களா, அதனால அங்கதான் பிசாசெல்லாம் வர வச்சு, ஊர்ல விட்ட பேயெல்லாம் வர வச்சு பில்லி சூனியம் மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க போலுக்கு. அதனால அங்க போனாலே அவ்வளவுதான். எங்க ஊர் ரேச்சல் இல்ல, அவ அங்க போனதுக்கு அப்புறம் தான் பைத்தியம் ஆயிட்டான். நீ வேற ஆர்வ கோளாறு, போய் தொலைச்சிடாத. நாங்களும் இப்படித்தான் ஆர்வ கோளாறுல போய் நிறைய வாட்டி மாட்டியிருக்கோம். சாரணம் இல்ல, இனிமேல் போனா அங்கே குழி தோண்டி புதைச்சிட வேண்டிய எங்களை சொல்லிட்டான். அதுக்கு தான் நாங்க போகாம இருக்கோம். ஆனா எனக்கும் போறது ரொம்ப பிடிக்கும். இசைக்கு அதை விட பிடிக்கும். அப்போ நீங்க அங்க போனதே இல்லையா? யார் சொன்னா? கேட்டு வரைக்கும் போயிட்டோம் தெரியுமா? கேட்டு வரைக்கும் போனீங்களா? கேட்டு வரைக்கும் போனீங்களா? அந்த அரண்மனை எப்படி இருந்தது? எப்படி இருந்ததாவா? கேட்டே பயங்கரமா இருக்கும். அந்த கேட்டு ஒரு அடி திறந்துச்சு பாரு. ஆகா, இவள் அழிக்கிறதுக்கு இது ஒண்ணு சிறந்த வழி. ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டோம். எப்படி 3வது அரண்மனைக்கு போவா? மறுகையா க்ளோஸ். எங்க குடும்பத்துல வந்த விளையாண்ட போடி போ, அவ்வளவுதான், நீ க்ளோஸ். உள்ள போனாலே நீ செத்த. 3வது அரண்மனை வேணா ட்ரை பண்ணு. அந்த பின்னாடி ஒரு கேட் இருக்கும், அது வழியா போ. 3வது அரண்மனைக்கு ஈஸியா போயிடலாம். இந்த 2 அரண்மனை விட அந்த அரண்மனை தான் ரொம்ப பெருசு. ஆமா, அந்த அரண்மனை தான் ரொம்ப பெருசு. அங்க எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா? போற வழியே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நாங்க எத்தனை வாட்டி போயிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் தெரியுமா? ஒரு வாட்டி எங்க கூட அலெக்ஸ் வந்தானே. அலெக்ஸா? ஆமா, நாங்களாம் போயிட்டு என்ன ஜாலியா இருந்துச்சு. இப்பதான் பயமா இருக்குன்னு சொன்னேன். பயமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். போடி போ, ரொம்ப வாலாட்டினல போ. ஜவாக்கா, நான் இந்த அலெக்சாண்டாவை மாட்டி விட்டுட்டேன். எங்க மாட்டி விட்ட? அதான் அந்த பண்ணைய பட்டி 3வது அரண்மனை. அங்க போ, சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். இப்ப அத்தை படிக்கிட்டு போவா, நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டா. எருமை, இது மட்டும் இப்ப குடும்பத்துல ஆட்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். அவ நம்ம வீட்டு வாரிசை காப்பாத்துனவா. அறிவு கட்டவல, போய் பிடிடி. எருமை, வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதே உன்னை கொன்னே போட்டுவாங்க. அதுல துறைக்கெல்லாம் தெரிஞ்சதே சத்தியமா உன்னை கொன்னே போட்டுவா. அவ நம்ம வீட்டு வாரிசை காப்பாத்துனவாட்டி. போதா கருகி இசை வேற காப்பாத்துனவா. சீக்கிரம் போட்டி. அவளே உயிரை காப்பாத்துறா, அவளே உயிரை எடுக்க. இதுல யா உசுர வேற வாங்குதா. போய் கொண்டு வர. உன்னை பார்த்துட்டேன். இது என்னடி கோலம்? எனக்காகவா? அப்படின்னா உனக்கு என்னடி பண்ணிட்டேன்? அப்படின்னா உனக்கு பேச என்னடி பண்ணிட்டேன்? கோவம் தான் பண்ணிருக்கேன். பாதி நாள் கோவம் தான் பண்ணிருக்கேன். இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்க. என் மேல வந்து கரையை போக்குறதுக்கு நீ ஒண்ணு சேராக்கிக்கிட்டியா? தங்க பொண்டாட்டி, என் வயிற பொண்டாட்டி, எனக்கு ஒண்ணு கொடுடி. ஆசையா இருக்கு, கொடுடி. எத்தனை நாள் ஆகுது? எனக்கு ரொம்ப தேடிச்சு. மோதவா, எனக்கு போலவா? எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. வேணாடி, நாளைக்கு விட்டுருக்க கூடாது. என்னால நானே சமாளிச்சுக்கலாம். இந்த குளத்துல என்னால உன பார்க்க முடியாது. இந்த குளத்துல என்னால பார்க்க முடியாது. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு ஒழுங்கா சாப்பிட்டியாடி? சாப்பிட்ட மாதிரி தெரியல. அரை உயிரா இருக்க.
எலும்பு தோலுமா இருக்கு. என்னடி இது கோலம்? கண்ணு முடியெல்லாம் வெளியில வந்துட்டு இந்த கோலத்தை அவனை பாப்பேன். நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலவா? ஏங்க இன்னும் 4 கிடக்கு. நான் சத்தா போய் வண்டி. அப்புறம் யாருக்காக தீர்ப்பு? அப்புறம் வந்து நிர்ணயிக்கிற அவசியம் இல்ல. யாரும் நம்பினா நம்ம கூட இருக்கா? என் பொண்டாட்டி நீ இருக்க போதும். வா கிளம்பு. என் புள்ள நீ போதும். அப்படி இதை ஒதுக்கி வைக்கிறாருன்னா என்ன சேர்த்து ஒதுக்கி வைக்கட்டும். எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். வா. நீங்க இதை கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிரும். இல்ல இது கொஞ்ச நாள் தானே, பொறுத்துக்கோங்க. ஏய் அத சொல்லல. எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். எனக்கு நீ என் பிள்ளை முக்கியம். வா. சங்கரிக்க குடும்பத்தை நான் ஒதுக்கி பார்க்க அவ்வளவுதானே. மத்த வச்சுட்டு போட்டோம். பொண்ணை வச்சு எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை. யாரையும் நம்பி நான் உன் கையை பிடிச்சி வீட்டுக்கு போட்டு வரல. என்ன நம்பினேன்? கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாற்ற முடியும்னு நான் என்ன நம்பினேன்? உசுரை கொடுத்தாலும் என் பொண்டாட்டி பிள்ளைய என்னால காப்பாற்ற முடியும்னு நான் நம்மள போய் தான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தேன். எனக்காக நீ உசுரை கொடுக்கறதுக்கு இல்ல. கிளம்பு. ஐயோ சொல்ல கேளுங்க. சொல்லல. எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். வா. புள்ள மரியாதை இருக்கா? புள்ள மரியாதை இருக்கா? 6 மாசம் புள்ள தச்சு மரியாதை இருக்கா? வயிறே தெரியல. புள்ள மரியாதை இருக்கா? வயிற்றுல ஏதாவது இருந்தா நீ புள்ள மாதிரி தெரியல. வா வா போலாம். ஐயா நான் சொல்றத கேளுங்களேன். வேண்டாம் ப்ளீஸ். வா போலாம். நான் பாத்துக்கிறேன். வா. ஐயோ சொன்ன கேளுங்க. நான் சொல்றேன். வாடி போலாம். என்ன இது கோலம்? என் புள்ளை இந்த கோலத்துக்கு அழக்கிறாள். நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ என் புள்ள என்ன இப்படி இருக்கா? என்னோட புள்ள இப்படி இருக்கு? மகாராணியா தேவதையா துள்ளி தெரிஞ்சவள இந்த கோலத்துக்கு அழகிட்டாள. இது கதைய புள்ளை பத்தி வளர்த்த. இந்த கோலத்துல பார்த்த கடை பத்தி வளர்த்த. சொல்லடா. என் புள்ளை இந்த கோலத்துல பார்க்க வச்சுட்டீங்களா? விட மாட்டேன். என் புள்ளை தலைவரை காலாக்கடவுல சின்ன புள்ள பார்க்க விட மாட்டேன். என் புள்ளடா. அந்த புள்ளைக்கு துணியை பார்த்துக்கடா. அப்பா என் புள்ள ஏயோ இந்த குளத்துல பாத்துட்டேன. எனக்கு நெஞ்சா விட்டுது. என் புள்ள நான் இந்த குளத்துல பாத்துட்டேன. ஐயோ டேய் பாருங்கடா. பத்தி வளர்த்தீங்களா? கீழே விடாம வளர்த்தீங்களடா. என் புள்ளைய பாருங்கடா. என் புள்ளைய பாருங்கடா. அண்ணா கீழே விடாம வளர்த்தீங்களடா. கீழே நின்னாலே கால் வலிக்கிட்டு தூக்கி தூக்கி சமந்தீங்களா? பாருங்கடா இருக்கதா. அவன் சாப்பிட்ட கேளுக்கடா. சாப்பிட்டு சொல்லி பாருங்கடா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் அவளை சீரழிக்கடா. வேண்டாம். அவளுக்கு ஒரு போடத்தை போட்டாங்க. அவளை நான் சீரழிக்க மாட்டேன். டேய் அவ சாவு மிக கொடுமையா இருக்கணும். கொடுமை இல்ல அதுக்கும் மேல அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கடா. அவளை என்ன வேணாலும் பண்ணுங்க. என் பிள்ளைய இந்த குளத்துல ஆக்கிட்டால. என் பிள்ளை அப்பா பசிக்குப்பா. பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கடா. பசிக்கிட்டு சொல்ல வச்சுட்டாளுங்களே. அப்பா பாட்டியும் ஒரு குட்டி பாப்பாவும் இருக்குப்பா. அவங்களுக்கு கொடுங்கப்பா. அவங்கள நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடலாம். நான் அப்படித்தப்பா வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்க நம்ம வீட்டுல இனி சொந்த இடத்துல இருப்பாங்க. மாமா குட்டி பாப்பா இருக்கா. நான் வாக்கு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டு மருமகம். அதான் எம்மா தாயி எனக்கு முறையே தெரியும். அள்ளிமலை தாயி முகச்சாட உனக்குள்ள இருந்த போதே நான் நினைச்சேன். பாட்டிதான் வழி சொன்னாங்க. பாட்டிதான் வீட்டை காட்டுச்சு. போயிட்டு வா தாயி. நீங்களும் வரணும். நீ இளவரசிங்கிறதுக்கு வேற அடையாளமே வேண்டாம். நீ பட்னியா இருக்கும் போது கூட உன் வாயில போகிறதுக்கு முன்னாடி உனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பாரு. நீ தான் இளவரசி. அதனாலதான் நீ இளவரசி. நினைச்சிருந்தா பசியோட இருந்ததுக்கு நீ சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். அது எப்படி பாட்டி? நான் பட்னியா இருக்கப்போ கஞ்சை எனக்கு கொடுத்துட்டு நீங்க பட்னியா கிடந்தாலும் தானே. பாட்டிதான் அவங்க பட்னியா கிடந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தது. பாட்டி இனி நீங்க கோபுரத்துல வாழ்வீங்க. வாங்க. ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா. இந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் இல்ல. வாங்க. உங்களுக்கான ஸ்தானம் எங்க குடும்பத்துல இருக்கு. வேண்டாம் ஐயா. என் மக பெத்த பிள்ளைய உன் வீட்டு வாரிசுன்னு சொன்னிய பாருங்க. நாங்கெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியாது. குடிசையில ரோட்ல பிறந்த பிள்ளைய கோபுரத்துல வச்சு கோபுரத்து மகாராணி ஆக்கு நடிச்சிய பாருங்க. அது போதையா. நான்
அல்லாதீங்க, உங்க பேச்சோட வாழ்க்கைக்கு நாங்க பொறுப்பு. அவன் எங்க வீட்டு புள்ள. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமாயா? சரி பாட்டி, வாங்க கிளம்புங்க. தாயே, நீ போமா, நான் பாத்துக்கிடுவேன். அதெல்லாம் முடியாது, வாங்க. அதை எப்படி விட்டுட்டு போக நினைச்சுக்க? அவளுக்கு அடைக்கல கொடுத்தேன், இது வரைக்கும் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தேன், பாதுகாப்பு கொடுத்தீங்களே. ஐயா, அவ தூரத்துல நிக்கும் போதே நான் கவனிச்சுட்டேன். அவ முகத்துல அள்ளிமலை தாயோட முகம் தெரிஞ்சது. இப்படி முகவாக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இது அந்த குடும்பத்து பிள்ளையாதான் இருக்கணும்னு நினைச்சேன். நானும் அதிரசம் வைக்கிற மாதிரி அங்கங்க விசாரிச்சு பார்த்தேன். அப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அதான் தகவல் சொல்லி அனுப்புனேன். அப்ப நீங்க தான் சொல்லி அனுப்புனீங்களா? ஆமா தாயி. சரி வாங்க பாட்டி. டேய், பாட்டி தான் நம்ம வீட்டுல எல்லாமே. பாட்டி கொடுத்துருவாங்க. சரிண்ணே, பாட்டி வாங்க பாட்டி. ஐயா, நான் அந்த அளவுக்கு பெரிய மனுஷனே இல்லையா? பெரிய மனசு இல்ல, தெய்வம். வாங்க. உன்னை பெரிஞ்சப்போ ஒரு நாள் கூட இருந்துக்கிட மாட்டேன். சரிப்பா. என் தங்க புள்ள, என் புள்ள, என் பிள்ளையா, என் புள்ள எத்தனை நாளாவது என் பிள்ளைய பார்த்து, என் பிள்ளைய நான் பார்த்து எத்தனை நாள் ஆகுது. பாரு, இவனுக்கு வச்சு பழி வாங்கலாம் நடிக்கிறது. அந்த அளவுக்கு அவன் ஒருத்த கிடையாது. பாரு, 4 நாள் அவன் போகணும், சீரழிச்சு சின்ன பின்னமாகணும். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உசுர என் புள்ள எனக்கு, அந்த புள்ள நான் அந்த கோலத்தை பார்த்தேன். அந்த கோலத்தை பார்க்க வச்சவள எவ்வளவு சீரழிக்கணும் சீரழிச்சிருங்க. இந்த கருப்பசிக்கு வந்ததுல இருந்து நம்ம நினைச்சத எதுவுமே செய்யவே முடியல. எல்லாத்துக்கும் அவர் பிரச்சனை கீழ்பட வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் அவருக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கு. நம்ம நினைச்சத செய்யவே முடியல. என்ன வரட்டும் நான் பாத்துக்கிறேன். அவளை சீரழிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். சீரழிச்சு தெருல தூக்கி போடணும். ஒரு நாய் கூட அவளை எட்டி பார்க்க கூடாது. போற வர பொம்மையெல்லாம் காய் துப்பணும். பச்சை புள்ள கூட சீடு ஒதுங்கி போடணும்டா. அந்த அளவுக்கு அவளை சீரழிக்கணும். இப்ப கூட பார்த்தல, அடைக்கல கொடுத்து உள்ள வச்சிருக்காரு. இப்ப பாரு, நான் சொல்றேன்ல, நான் சொன்னதை மட்டும் செஞ்சு முடி. ஏற்கனவே ஆள் ரெடி பண்ணிட்டேன். ஒருத்தர் 2 பேர்லாம் பத்தாது, குறைஞ்சது 25 பேராவது இருக்கணும். முடிச்சுட்டு வரேன். ஏன் அடிக்கடி எங்க போறா? ஏன் வர வீட்டுல இருப்பே கிடையாது. ஏன் இங்க பாரு, இந்த திருப்ப நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. பெரிய தப்பு பண்ணிட்ட, சத்தியமா சொல்றேன், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் புருஷன் எப்பேற்பட்டவனு தெரிஞ்சு நீ இதெல்லாம் பண்ணது தப்பே. அவன் நீ நின்னாலே சந்தேகப்படுறான். இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கிய, உனக்கு மண்டையில கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? புருஷன் எப்படிப்பட்டவனு தெரியும், அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். தெரிஞ்சு நீ என்ன வேலை பார்த்துருக்க? இல்லத்தா, அந்த நேரத்துல அவி வேண்டத வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அப்ப மறைச்சேன். ஆனா சூழல் இப்படி மறுபடியும் எனக்கு தெரியாதுதா. உன் புருஷன் எவ்வளவு பொல்லாதவன் உனக்கு தெரியுமா? அவன் கொடை என்னன்னு உனக்கு தெரியுமா? பாரு, அந்த வீட்டுல மத்தவங்க கிட்டயாவது ஈவரக்கத்தை எதிர்பார்க்கலாம். உன் புருஷன் கிட்ட அது துளி கூட எதிர்பார்க்க முடியாது. சத்தியமா சொல்றேன், உன் புருஷனை நான் இப்படி சொல்ல நினைக்காத. சத்தியமா சொல்றேன், உன் புருஷன் ஒரு சைக்கோ இல்ல பிசாசு. அவன் ஒரு சாத்தான். சத்தியமா சொல்றேன், அவன் ஒரு சாத்தான். அவங்கிட்ட போய் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க, உனக்கு கொண்டே போட்டு வண்டி. எனக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல, பயமா இருக்கு. இந்த பாரு, இந்த விஷயத்துல இசை கூட தர முடியாது. ஏன்னா இப்ப நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்க. உங்க சாம்ராஜ்யம் தனியா போச்சுது. ஒரே சாம்ராஜ்யமா இருந்தா கூட இசை சமாளிச்சிருப்பா. இப்ப தனி சாம்ராஜ்யம். உன் புருஷன் வைக்கிறதா சட்டம், அந்த சைக்கோ வைக்கிறதா சட்டம். அவன் பிசாசு மாதிரி பண்ண போறான், பாத்துக்கிட்டே இரு. என் புள்ளைய நான் எப்படியாவது காப்பாத்தணும். புள்ளைய வாங்கிக்கிடுவான், ஆனா ஒன்ன கொன்னுருவான். பரவாயில்ல, என் பிள்ளைய பெத்து கொடுத்தா போதும். கிடுக்கி மாதிரி பண்ணாத. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் செய். நீயும் காப்பாத்தலாம், உன் பிள்ளைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இப்ப மட்டும் அவனுக்கு எக்க தப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதே, சத்தியமா இது அவன் பிள்ளை இல்லைன்னு சாதிச்சிருவான். பாரு, அப்படி மட்டும் அவன் சாதிச்சுட்டா கொன்னே போட்டுருவான். உன்னையும் பிள்ளை சேர்த்து கொண்டுருவான். இப்ப என்ன பண்ண? நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு தான் அவன் உன்னையும் உன் பிள்ளைய கூட்டிட்டு போடும். அதுக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. என்னத்தா? எனக்கு இந்த குடும்பத்துல வாழைக்கு விருப்பம் இல்ல, நான் பிரிஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. ஐயா, அத்தா புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே அவங்கதான். நீதிபதியில இருந்து எல்லாமே அவங்கதான். அங்க போய் நான் டைவர்ஸ் எப்படி கேட்க முடியும்? தெரியும், கோர்ட்டும் அவனுக்குதான், நீதிபதியும் அவனுக்குதான் எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியது கற்பசிங்க கிட்ட போய். அவர் இதை கொண்டே போட்டுருவாரு. காரணம் இல்லாம புருஷன்கிட்ட இருந்து பிரிய முடியாது. அவர் கேள்வி எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதான். அவர் கேக்குற கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லல, சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல அவரே என்ன கொண்டுருவாரு.
இங்க பாரு, ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். உன்னையும் உன் புள்ளையும் கரை இல்லாம சாமே அவன் பிள்ளைன்னு ஒத்துக்கிற அளவுக்கு நீ பண்ணணும்னா நீ கொஞ்சம் இறங்கிதான் வரணும். சாம் ஒரு சைக்கோன்னு உனக்கு நல்லா தெரியும். அவன் மட்டும் இது உன் பிள்ளை இல்லைன்னு சாதிச்சான், அவ்வளவுதான். இங்க பாரு, ஒரு பிரிவு தான் அவன் அவனை நேசிக்க வைக்கும். அதுக்கு தான் சொல்றேன், இப்போ நீ பிரிஞ்சு போக முடியாது. எந்த காரணம் இல்லாம அவனை விட்டு நீ பிரிய முடியாது. டைவர்ஸ்னு உன்னை கொண்டுட்டு வா, பிரிஞ்சிரு. திடீர்னு ஒரு நாள் ஐயோ நான் மாசமா இருக்கேன் எனக்கே தெரியாம இருந்திருக்குன்னு சொல்லு. கண்டிப்பா அப்போ உனக்கு சந்தேகம் வராது, ஏன்னா கூட இருந்திருக்க. ஆனா இப்போ போய் சொன்னு வச்சுக்க, அப்ப இவ்வளவு நாள் ஏன் மறைச்சேன்னா அவன் முத கேள்வி கேட்பான். இப்பதான் அவனுக்கு சந்தேகமே வரும். அதே பிரிஞ்சிருக்கும் போது ஏக்கம் தான் இருக்குமே தவிர சந்தேகம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல நீ போய் நான் மாசமா இருக்கேன் எனக்கு தெரியாம இருந்திருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் சாதாரண விஷயம், ரெண்டாவது பிள்ளை தானே. அதனால எனக்கு எந்த மூமெண்ட்டும் தெரியல. நானும் சாதாரணமா நினைச்சிட்டேன். அப்பதான் தெரிஞ்சதே மாசமா இருக்கேனே. அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு எப்படியாவது சாதிச்சேன். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? இது மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அப்படின்னா மட்டும்தான் அந்த சாம் பையன் நம்புவான். இப்ப போய் நீ மாசமா இருந்தேன்னு சொல்லி பாரு, 5 மாசம் ஆகுதுன்னு சொல்லி பாரு. 5 மாசம் வரைக்கும் என்ன சொல்லல, நீ கொன்னே போட்டுருவான். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க எந்த பயிலும் எடுத்துக்க மாட்டான், பாத்துக்க. நான் சொல்ற ஐடியா தான் சரியா இருக்கும். டைவர்ஸ்னு சொல்லி கற்பசிங்க எடுத்துட்டா போ. ஏதாவது ஒண்ணு சொல்லு சேம பத்தி. மொரடானா இருக்கான், பிசாசா இருக்கான், என்னால வாழ முடியலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போ. கொஞ்ச நாள் தனியாது, அப்புறம் திடீர்னு ஓடிவா. போய் ரொம்ப நல்லா இருந்தாத, 10 நாள்ல ஓடிவா. அப்புறம் பாரு, இந்த கேள்வி கேட்க மாட்டான். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். அத்தை புள்ளியா போயிட்டேன், எனக்கு பாவமா இருக்குடி. வாழ்க்கை தொலைச்சு பயமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன், நல்லா வச்சு பார்த்துட்டு இருக்கலாம். சரி, உனக்கு அந்த வாழ்க்கை வாழறதுக்கு வழியா பாரு. சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லு. அடிக்கடி உன் புருஷன் ஒரு ஹோட்டலுக்கு போகணும், அது எதுக்கு போறான்னு பாரு. அதுக்கு கள்ள தடுப்புலாம் வைக்கிறதுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும், நீ தான் உருவாக்கணும். எதையாவது சொல்லி நான் எல்லாம் நம்ப வை. உனக்கு புள்ள முக்கியமா புருஷன் முக்கியமா? புள்ளதான் முக்கியம். அப்ப பண்ணு போ. எப்படியாவது வாழ்ந்துருடி. அந்த அரக்கனு கிட்ட மாட்டுக்கிறாத, பயமா இருக்கு. நைட்டு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, உன் புருஷன் தேடிட்டு இருக்க போறான், வீட்டுக்கு போ. நான் சொன்னதை மட்டும் செய், சரியா? சரிங்கத்தா. சரி, பார்த்து போ. தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரிதா. எப்படி போய் சிக்கிருக்கா பாரு, சிக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு. ஓ, விஷயம் அப்படி போகுதா? விஷயம் அப்படியா? பேசாம எவ்வளோ ஆட்டம் போட்ட, உன் ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன்டா. சாரோட வச்சு முடிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அவன் தான் வெறியோட இருந்தான், கண்டிப்பா முடிச்சவன். அவன் கண்ணுல இருந்த வெறி கண்டிப்பா அதை அவனை செய்ய வைக்கும். அவனுக்கு தான் அந்த மாதிரி பயிரெல்லாம் நிறைய தெரியும். அதனால தான் வேலையை அவன்கிட்ட கொடுக்க சொன்னேன். கண்டிப்பா முடிச்சிருவான். சரி, எங்க போயிருந்த? கோயிலுக்கு. ஏன் அம்மா மெலிஞ்சு போயிருக்கா? இல்லையே. மெலிஞ்சுதான் இருக்கா? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். மெலிஞ்சுதான் இருக்கா? இல்லங்க. நான் என்ன பொய்ய சொல்றேன்? இல்லையே. என்ன ஒரு சேலையை ஒத்துக்காட்டு. ஆடி என்னங்க பகல்ல? ஏன் பகல் நேரத்துல பொண்ணாட்டி கூட சேரக்கூடாது சட்டம் இருக்கான்னு கேட்க? உங்க தம்பி லாந்திக்கிட்டு இருக்காரு. அதான் போயிட்டான்ல. நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், விடுங்க. ஏன் அவங்க போயிட்டு வந்தா புருஷன் கிட்ட சேரக்கூடாது இருக்கானு? ரொம்ப நாள் ஆயிட்டு. வா. ஐயோ, இல்ல, நான் இன்னைக்கு என்ன சாக்கு போக சொல்ல போற? ஏண்டி என் பொண்ணு ஒத்தையாவே வளர்ந்து வச்சு முடிவு பண்ணிட்டேன்னு கேட்க? ஆனா எப்பவுமே என் கணக்கு தப்பாது. இந்த திருப்பு ரொம்ப தப்பிக்கிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல. என்ன கணக்கு? புள்ள கணக்கு. நான் கணக்கு போட்ட தப்பாத தப்புது என்னன்னு தெரியல. சரி வா, ரொம்ப வெளிஞ்சு போயிருக்க. வா. அது என்ன? சரி வா, உள்ள போலாம். இங்க அடுப்புல பால் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வர. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, காலையில சாப்பிடாம போனேன்னா அதான். அப்படி ஏன்டி கூப்பிட்டு இருக்கா? வெறும் வயிற்றுல விரதம் இருந்தேன், இசை நல்லபடியா கிடைக்கணும்னு. ஏன் எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க தெரியாது? நீ சாப்பிடாம இருந்தா கண்டுபிடிச்ச முடியுமான்னு கேட்ட. இப்ப எனக்கு ஆசை உன் கூட இருந்தே ஆகணும். என்ன பண்ண போற?
சீக்கிரம் சாப்பிட்டு போ. சரி. சரிங்க, வெறும் வயிறா இருக்கா, குமட்டிக்கிட்டு வருது. சரி, போய் சாப்பிட்டு. பாப்பா நல்லா உட்காந்துக்கமா. கியூட்டா பேசுறல்ல. அம்மா ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க முடியா? பாப்பா பெரிய ஸ்கூலுக்கு போறியா சின்ன ஸ்கூலுக்கு போறியா? அவ கரெக்டா இருக்காடா. சரி ஸ்கூலுக்கு போனா. ஆமா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு பேக் போட்டு தண்ணி பாட்டில் போட்டு சூப்பரா போகும். உனக்கு தண்ணி பாட்டில்னா அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு. அவருக்கு சிரிப்பா பாரு. ஒரு நல்ல தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வாடா. சாயங்காலம் நம்ம கடைக்கு போனா. ஏடா உங்க அண்ணன் புள்ளை நம்ம கிட்ட தரவே மாட்டேங்க. இப்போதைக்கு தரமாட்டான்னு நினைக்க. இலவு காத்த கிளி மாதிரி நாமளும் காத்துக்கிட்டே கிடக்கும். புள்ளைய கொண்டு ஒப்படைப்பாடு ஒத்தி உள்ளே வச்சுக்கிட்டானு. இப்போதைக்கு தரமாட்டான். இல்லடா அந்த பிள்ளைகிட்ட பேசாம நல்லவே இல்லை. நான் ரொம்ப நேரம் மொட்டை மாடிலே காத்து கிடக்க. கதவை திறப்பான் புள்ளைய தருவான்னு பார்த்தோம். சும்மாவே கதை திறக்க மாட்டா. இது 4 நாள் ஆகுதோ 5 நாள் ஆகுதோ. அது வரைக்கும் நம்ம இப்படி காத்து கிடக்கணும். நாங்க எப்பவுமே இப்படிதான் காத்து கிடப்போம். இங்க இருந்தாதான் கதவை திறக்க சவுண்ட் நல்லா கேட்கும். அவன் கடை திருட்டு பண்ணி முடிச்சுட்டு நிக்கா. இல்ல நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு மாமியார் என்ன அப்படி ஓட விட்டு அடிக்காவ. கண்ணுல காண விட மாட்டேக்காவல. நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன்? பலமான யோசனையா இருக்க மாதிரி இருக்கு. அட அத்தனை மட்ட பையில இங்கதான் கிடைக்கலாங்க. ஆமாமா இவ அப்படி குடும்பம் நடத்தி தள்ளிட்டாவ. பாத்தியாடா கொசர உள்ளூர்ல அந்த கொசரு. இல்லடா ஏன்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தோனே எனக்கே தெரியல. அததான் நானும் ரொம்ப நாளா கேட்க. இங்க பாருங்க லட்சுமி மாமா, நான் ஏற்கனவே மாமியார் கிட்ட உத வாங்கிட்டு வந்து நிக்க. நீங்க வேற வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ரெஸ்பெக்டே கிடையாது. என்ன சொல்லுத? வாங்கிட்ட சொல்லிக்கிறடா சாரணி. அதா பெரிய விஷயமா இருக்கும் போலுக்கு. புலம்பத பார்த்தா பெரிய விஷயமா தான் இருக்கும் போலுக்கு. இந்த டம்மி பீஸ்கிட்ட இங்க பாருங்க பெரிய மாமா, இப்பெல்லாம் சொல்லாது என்ன. நான் சொல்ல நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எங்க சொல்லு பாப்போம். நேத்து காலையில சரி இப்படி கதை கேட்டா சொல்லதுக்கு நல்லா இருக்கு. நேத்து ஐயோ எல்ல விட்ட. நேத்து காலையில நேத்து காலையில உங்க அம்மா வெளியில போன்னு கிளம்புனவ. போகும்போதே எப்பவுமே என்ன கூப்பிடுற மாதிரி வழக்கமா ஏன் கூப்பிடுவ எதுக்கு கூப்பிடுவானே தெரியாம ராணி ராணின்னு கூப்பிட்டாவ. 40 மீட்டர் ஓடி வரதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டரா அங்க வந்து நின்னா. சாரோனுக்கு ஏலண்டா. அவ எதுக்கு வந்தா? அவதான் இப்ப அடிக்கடி வருவாள. நீங்க தான் வீட்டுல இருக்க மாட்டீல. அவ இப்ப அடிக்கடி வருவா. அடிக்கடி வருவாளா? ஆமா அடிக்கடி வருவாள. வந்தவ எப்பவும் சும்மாவே இருக்க மாட்டா. அவத ஒரு ஆணவ பிடிச்சவளாச்சே. வந்தவனே வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு காபி டீ எல்லாம் குடுக்கவே மாட்டீலான்னு கேட்டா. எங்கயோ இடிக்குத. ஆமா லட்சுமி மாமா, எங்கயோ தான் மாமா இடிக்குது. மனசுல நினைச்ச சொல்லிட்டா? இப்படிதான் மாமா, நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியில சொல்லிட்டேன்னு நினைச்சு விடுவேன். ஆனா வெளியில சொல்லிட்டேன்னு நினைச்சதெல்லாம் மனசுக்குள்ள சொல்லுவேன். இப்படிதான் நேத்து மாட்டிக்கிட்டேன். என்ன நடந்துச்சு? வழக்கம் போலதான் வீட்டுக்கு வந்திருக்கேல கவனிக்க மாட்டீங்களான்னு சொல்லி பிரச்சனையை ஆரம்பிச்சா. அதான் அந்த மீனாவை வச்சு செஞ்சா. நேத்து புள்ள அவளை வேலைக்காரியாவே ஆக்கிட்டா. பாத்திரம் தைக்க வச்சா, துணியை துவைக்க வச்சா, சோறு பொங்க வச்சா, வடை சுட வச்சா, காப்பி போட வச்சா. அத்தனையும் அவளும் செஞ்சா. இத்தனையும் அந்த மீனா செஞ்சாளா? சத்தியமா செஞ்சா. அவ அத்தனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அலெக்சாண்டரா இங்க இருந்து போவே செஞ்சா. நீ விஷயத்த சொல்லு. இதான் கரெக்ட். அவ எதுவுமே செய்ய மாட்டேன்னு வீண் பண்ணினா. அப்ப பார்த்து மகாதேவன் அப்பா இல்ல அவர் அங்க வந்து நின்னாரு. சரி வந்து நின்ன உடனே மையாலே உய்யா உய்யா கண்ணாலே மீயா மீயா மேரே யாதயா. இது எதுக்கு சொல்லுத? இப்படித்தான் எனக்கு கேட்டுச்சு. மாமியாட்ட கேட்டா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னு சொல்லிட்டாவ. சரின்னு பார்த்தா கருப்பு சிங்கம் வந்து நின்னாவ. கருப்பு சிங்கம் மாமா இல்ல அது கையும் அலெக்சாண்டரா கையும் பக்கத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மச்சி நிச்சு வர நேரம் மண்மணக்குது மனசுக்குள்ள வண்ண கிளி பறக்குது அப்படின்னு படிச்சுச்சே. சரி உன்னை துரத்தி சீக்கிரம் போ. இதெல்லாம் என் மனசுலதான் கேட்டுச்சுன்னு பார்த்து ஓப்பனா பேசிவிட்டேன். அதுக்குத்தான் மாமியார் ஓட விட்டு அடிக்காவ. கருப்பு சிங்கமும் அலெக்சாண்டராவும் நேருக்கு பார்த்தாவ. எப்படி பார்த்தாவ தெரியுமா? சாப்பிட்டியான்னு கூட கேட்டாவல. மகாதேவன் அப்பா உங்க அப்பாவும் என்னமோ குசு குசுன்னு பேசினாவ. இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் மாமியாட்ட போய் சொன்னேன். நீ உடனே இங்க வாழணுமா வேண்டாமா அப்படின்னு ஓட விட்டு அடிக்காவ. டேய் சாரோனே, நான் என்னைக்காவது இல்லாதெல்லாம் சொல்லிருக்கேனடா. நீனே யோசிச்சு பாரு. இல்ல கரெக்டா தான் நீ சொல்லுவ. அப்பா நீ யாரு என்ன நம்பினிய? இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிடா சீக்கிரம் வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி. ஏன்னா உங்க அம்மா இன்னைக்கு ஃபுல்லா என்ன வெட்டி அடிப்பாவ. நான் சொல்லிக்கிறத நீ போ.
நான் சொல்லும் போது யாருமே நம்பல, சத்தியமா சொல்றேன். மகாதேவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர்லாம் நல்ல தண்டை பண்ணுவாரு. ஏது அலெக்சாண்ட்ரா உள்ள வச்சு குடும்பம் நடத்துறதா? என்ன பச்சு பேசுற? சந்தேகமே இல்ல, அலெக்சாண்ட்ராவை கொல்லக்கூடாதுன்னு அவர் தானே தடுத்தாரு. ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம அப்பா இருக்காரு. அவங்க ஏதாவது பண்ணா காரணம் இருக்க போகுதா? என்ன காரணம்? அவ எப்பேற்பட்டவா? அவளை வீட்டுக்குள்ள நடையத்தி சாத்தியா இருக்கிறதுக்கா நம்ம அப்பா? ஒருவேளை அந்த பொண்ணு பொம்மிமா மாதிரி இருக்கனால மகாதேவன் இறக்கப்படுதாரோ? என்ன சொல்றேன்னு இல்லடா, அவரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காரு. அவர் பொண்டாட்டி சாயில இருக்கனால எப்படி ஒரு ஃபீல் வரும்ல, அப்படி இறக்கப்படுதாரோ? சரி, மகாதேவன் இறக்கப்படுவாரு. உலகத்துல பெரிய அரக்கனே அவர் தான். அதானே எவனை எப்படி எப்படி போடணும்னு கெச்சி போட சொல்லி நல்லா போட்டு கொடுப்பாரு. அவருக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அப்ப எப்படி அலெக்சாண்டர் விட்டு வச்சாரு? அதெல்லாம் விடுனே. அப்பா எதுக்குன்னு அலெக்சாண்டர் போய் சாப்பிட்டியான்னு கேட்கணும். உள்ள வந்துட்டாளா? அதுக்குத்தான் வெயிட்டிங்ல உட்கார்ந்துருக்கோம்னே. அவன் சும்மாவே கதை திறக்க மாட்டான். இவன் பிள்ளை எங்கடா கூட்டு போயிருக்கான்? ரூம்ல இல்லையா? ரூம்ல இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், தட்டிக்கிட்டே இருப்பேன்னு வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டான். அந்த மொட்டை மாடிக்கு கூட்டு போயிட்டான். அங்கெல்லாம் கூட கதவை தட்டி கூப்பிடலாம், அங்க எப்படிலாம் திடீர்னு உள்ள போய் நுழைய முடியும்? அவன் வேற எக்கு தப்பா கிடப்பானு தெரியல. அதுக்குதான் நாங்களே வெயிட் பண்ணுதான். புள்ளைய காட்டவே மாட்டேங்க. எனக்கு எதுக்கு கிறுக்கு பிடிக்கிறா புள்ளைய பார்க்காம? இன்னத்துக்கு அப்பா அப்பான்னு வந்திருக்கோம், புள்ளைய காணுமே. இன்னும் கொஞ்சம் வேலை முடியல. அவன் எப்ப நான் கொஞ்சம் கொடுப்பான்? புள்ளைய பார்க்காம கிறுக்கு பிடிக்கி. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா, புள்ள வேணும்னு இருக்கு. சரி, நான் போய் கூட்டு பார்த்துட்டு வரேன். என்னவா மாமா? நான் போலாம் பாரு. போ, நம்ம ஸ்கூல்ல போனோம் இல்லையா? என் கூட பிறந்தவன் வாடு கொஸ்டின் எடுத்துட்டா வேணுடா, இருக்கட்டும். அதெல்லாம் பிள்ளைய கூட்டம் தோணுவேன். எங்க பிறந்து வளர்ந்தா தெரியாதுன்னு, எப்படி பெரிய ஆளானு தெரியாது. வளர்ந்ததுதான் ஞாபகம் இருக்கு. ஏதோ ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், ஞாபகம் இருக்கு. திடீர்னு பார்த்தா நீ பெரிய போலீஸ் வரேன்னு சொல்லி ஒரு பெரிய அரண்மனையில கொண்டு வச்சுட்டு போயிட்டாருங்க. அதுல தம்பி பிக்கப் பண்ணிட்டேன்னு. வச்சது யாரு தெரியாதுன்னு. யாரோ ஒருத்தங்க நான் பெரிய போலீஸ் வரேன்னு சொல்லி படத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு, சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு பிக்கப் பண்ணிட்டேன்னு. வானு சரி. அம்மா அப்பா எதுவும் பாத்திருக்கியா? இல்லன்னு தெரியாதுன்னு. என்ன காப்பாத்திக்கணும்னா ரவுடியாவ சொன்னாங்க. அவனு அது என்னமோ தெரியல, அது என் ரத்தத்திலே இருந்துச்சு. அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன்னு. அலெக்சாண்டரை மட்டும் போட்டு கொடுக்கலன்னா எனக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காதுன்னு. இன்னும் இவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. கூட பிறந்த பொறப்பெல்லாம் இருக்கா? இல்லண்ணே, அப்படி யாரும் இல்லண்ணே. இப்பதான் உங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டுட்டாலே. சரிடா. ஜோஸ் மாமா, நம்ம இந்த சைடு போனா சீக்கிரம் போயிடலாம். நம்ம அந்த சைடு போலாம். சரி. இங்க பாரு, ஒத்தையில நீ கோயிலுக்கு வராத. சரிங்க மாமா. வீட்டுல யாராவது கூட்டிட்டு வா. நல்ல நேரம் நான் வந்தேன், நீ பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? இல்ல, எப்பமா ஆட்டோல வருவேன். அவன் என்ன ரோட்ல ஏறி கூட்டிட்டு போயிட்டான். அதே நம்ம வீட்டாக்கெல்லாம் மாறிட்டாங்களா, அதுக்கு பையன் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் அங்கே ஏறி கூட்டிட்டு போயிட்டான். சரி சரி, இனி ஒத்தையில வராத. சரிங்க மாமா. மாமா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, நீ வச்சுக்கோ. ஏன் மாமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா. இருந்திருந்தா உனக்கு தெரியாது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. யாருமே இல்லாம தண்டு தனியா அனாதையா 30 வயசு மேல ஆகுது. 35 வயசுக்கு நெருங்கிட்டு இப்போ இதே மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லாதீங்க மாமா. இனி இழக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. அப்படி சொல்லாதீங்க மாமா. தெய்வம் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருக்கோம். என்ன காரணம் வச்சிருக்க போகுது? நிச்சயமா காரணம் இருக்கும் மாமா. மனசை தளர விடாதீங்க. நானே உங்களை வச்சு விடட்டா? வேண்டாம் வேண்டாம். இல்ல, நானே வச்சு விடுதேன். ஐயோ, மழை வந்துச்சு மாமா. இரு, எங்க ஒதுங்கி இப்படி பாப்போம். சரி சரி, பயப்படாத, வா நம்ம அந்த சைடு போயிடலாம். ஐயோ மாமா, எனக்கு இனிதான் ரொம்ப பயம் மாமா. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒண்ணு இல்ல, வா நம்ம அந்த சைடு போயிடலாம். வா, அது ஒரு வீடு இருக்கு பாரு, அங்க போயிடலாம். வா. சரி. பாத்து வா. அந்த வீட தூக்கிட்டு போட்டா? ஒண்ணு இல்ல, வா தூக்கிட்டு போட்டா? இல்ல மாமா, நான் வந்துடுவேன். நீ பயப்படல? இல்ல, வந்துடுவேன்.
சரி ஒண்ணு இல்ல வா வா நம்ம சிறு போயில விட மாமாவே தூக்கிட்டு போறேன் இரு. இப்ப பேசு யாருமே இல்ல. டேய் நீ நான் குடிக்கும் போதெல்லாம் உஸ்பேத்தி விடுத, நானும் குடிச்சிருக்க வீராப்புல பேசி விடுறேன். வேற யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. சும்மா இரு, நான் சொன்னா கேளு. இப்பதான் யாருமே இல்ல. என்னோட உனக்கு நல்ல மப்பு உள்ள போயிருக்கு. இப்ப பேசுனா சரியா இருக்கும், பேசு. இப்பதான் நீ தைரியமா பேசுவ. பயமா இருக்குடா. நான் இருக்கல உனக்கு, அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ போட்டு விட்டுட்டு இருக்க. ஏய் அவளுக்கு அன்பு வரணும்டா, சாந்தமாகணும். அப்பதான் நம்ம குடும்பத்து மேல பாசம் வந்ததா நம்ம செஞ்சுக்கிறத நினைச்சு பழி வாங்க மாட்டா, அடுத்து எதுவும் செய்ய மாட்டா. சரிடா அவளை போட்டுதல இல்ல. சரி கொண்டா. போட்டு தள்ள முடியாதுல்ல, தெரியுதுல்ல? புடி. அவளை போட்டு தள்ளனா நமக்கு இவ்வளவு பிரச்சனையே வராத. அவளை போட்டு தள்ள முடியாது, அதான் சொல்றேன். புடி. பையனுக்கு மட்டும் தெரிஞ்சுதான் என்ன காரி துப்பிடுவானுங்க. அதெல்லாம் சமாளிச்சிடலாம்டா, நீ புரிடா. யாருன்னு இருக்கானுங்கடா. நீ என்னடா வேலை பார்க்க ஒரு பொண்ணுகிட்ட வேலை பேச சொல்லுத? சரிடா எனக்கு நீ பேச. டேய் போக்காட்ட பத்தியாத பகை யா குடும்பத்துக்கா உன் குடும்பத்துக்கா? நம்ம குடும்பம்டா. நான் பட்டியார் பட்டி, நீ செம்பளிக்கும் புடி. நான் கால் பண்ணி தரேன், பேச. போதுடா பயமா இருக்கா. ஒண்ணு இல்ல, ஹாய்னு மட்டும் சொல்லு. ஐயோ சிவகாமி, சரிடா நீ பேசிட்டு நான் அதுக்குள்ள தூக்கத்துக்கு பெட்ஷீட் எல்லாம் விரிச்சிட்டு வந்துருந்தேன். எங்கடா போற? ரிங்கு போது எனக்கு பயமா இருக்கு. நீ எப்படியாவது பேசிடுடா, எப்படியாவது பேசிடு. டேய் நம்ம தூங்குறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் விரிச்சிட்டு வரேன். நீ அதுக்குள்ள என்ன சாப்பிட்டியா அப்படி மட்டும் கேட்டு வச்சிருடா. எனக்கு பயமா இருக்க. பயப்படாத, நான் இப்போ வந்துடுவேன். ஐயோ ரிங்கு போதா, என்ன போட்டு விட்டுட்டாட. இப்ப என் போன்ல இருந்து ரிங்கு போயிட்டு. ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல. சரி தைரியத்தை வச்சுட்டு பேசுறோம். என்ன இந்த நேரத்துல கால் வருதே? சாப்பிட்டியா? உனதான் கிட்ட சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நீ தானே கேட்க சொன்ன. அப்பா மாமாலா அப்பா வச்சு சுத்தி சேர்த்துட்டு இருக்காங்க. இதை விடவே மாட்டேங்க. ஆமா இப்ப ரொம்ப முக்கியம். சும்மா இரு. அவ வெளியில போய் 2 நாள் ஆகுது. 2 நாள் தானே ஆகுது. எனக்கு என்ன ஆசை தெரியல. என் பொண்டாட்டி கூடயே தானே இருப்பேன். என் பொண்டாட்டியை விட்டு ஒரு அடி விட மாட்டேனே. அப்படியே அந்த பூசணி கட்டிக்க பாப்போம். போதுன்னு மட்டும் சொல்லாதடி. கட்டிக்கோயா, கட்டிக்கொடி. வாடி. பத்தாது இன்னும் உள்ளதான் போடு. போ. எவ்வளவு தூரம் உள்ள போடுமா போ. சும்மா இருங்க. ஆஹா என்ன சுகமா இருக்கு தெரியுமாடி. இப்படி இருக்கு எவ்வளவு சுகமா இருக்கு. இருக்கும். இருக்க போய் தானே விட மாட்டேங்க. அதெல்லாம் முடியாது. என்ன இருக்க பிடிச்சுக்க. நல்லா கட்டிக்கொடி. இதுக்கு மேல எங்க கட்டிக்க? பத்தாது. இப்போ நான் கட்டுத பாரு. வேண்டாம் மூச்சு போட்டோம் சொல்லிட்டேன். அதெல்லாம் முட்டாது. இப்போ பாரு. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்க? வேற கேட்க போறேன். உடனே கேட்பேன். உள்ளதடி எப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு. அது அப்படியே தண்ணி பிடிச்சுக்கிட்டு பாப்போம். ஆமாமா. பாரு என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது.
எத்தனை தடியா போட்டுட்டி எத்தனை தடியா போட்டுட்டி ஏ கிங்ஸ்லி ஐயோ பாவப்பா என்ன விடுங்க. நாளைக்கு வரேன். நாளைக்கா? நீ முதல்ல வெளியில வா. வர முடியாது. நீ சொல்லிருட்டி. சொல்ல முடியாது. எப்படி சொல்ல வரேன்? எடி அது என்னடி கொக்கில? இப்ப நாளைக்கு வாப்பா. அந்த பையன் இருக்கட்டும். கொண்டு வருவோம். மறுபடியும் ஆரம்பிப்பா. வேண்டாம். நான் ஆரம்பிக்க போறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? என் பொண்டாட்டி மேல பாசம்.